லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்வுகள் ஞாயிறு மறையுறை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு. அழியாத செல்வமாகிய இயேசு. மிகவும் பிரியமுள்ள அன்பு உள்ளங்களே, பொதுக்காலத்தின் 25ஆம் ஞாயிற்றில் அடியெடுத்து வைத்திருக்கும் நம்மை இறைவன் அழியாத செல்வமாகிய அவரை பின்பற்ற அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய 3 வாசகங்களும் எப்படி வாழக்கூடாது, நாம் எப்படி வாழ வேண்டும், அதன்படி வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் பதவியில் இருப்பவர்கள், பணம் சம்பாதிப்பவர்கள் தனக்கு கீழ் உள்ள மக்களை எவ்வாறு அடக்கியாள நினைக்கின்றார்கள் என்பதனை சாடுகின்றார். அவ்வாறு இருப்பது தவறு என எடுத்துரைக்கின்றார். எவனொருவன் தன்னைப் போல பிறரையும் எண்ணுகின்றானோ அவனே வாழ்வில் முன்னேறிச் செல்வான். தனக்கு கீழ்தான் அனைவரும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பின்தங்கிய நிலையில்தான் இருப்பர். தானும் வாழ வேண்டும், அடுத்தவனும் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழும் பரந்த மனமுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். பேராசை பிடித்தவர்களுக்கு இந்த பரந்த உலகையே கொடுத்தாலும் அவர்களுக்கு அதில் திருப்தி உண்டாவதில்லை. பரந்த மனம் கொண்டு வாழ்ந்து அழியாத பரமனை நிலையாக அடைவோம். 2வது வாசகத்தில் புனித பவுலடியார் தீமோத்தேயுவிற்கு எழுதும் கடிதத்தில் ஆள்பவர்களுக்காகவும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்யச் சொல்கிறார். எதற்காக? நாடும் நாட்டு மக்களும் அமைதியோடு வாழ்வதற்காக. இதுவே நம் கடவுளுக்கு முன் ஏற்புடையதாக இருக்கும் என்கின்றார். நமது வேண்டுதல்கள் பெரும்பாலும் நம்மை சார்ந்தே இருக்கும். ஆனால் பவுலடியார் நாம் நலமாக வாழ நம்மை ஆட்சி புரிபவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்கின்றார். நமது பரந்த மனப்பான்மையை நாம் அவர்களுக்காக ஜெபிப்பதில் காட்ட வேண்டும் என்கின்றார். நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது நமது வேண்டுதல்களும் கடவுள் முன் கேட்கப்படும். இதன் வழியாக அழியாத செல்வமாகிய ஆண்டவரை நாம் கண்டடைவோம். நற்செய்தி வாசகத்திலோ இயேசு பரந்த மனமுடையவர்களாக வாழ, பிறருக்காக ஜெபிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும், அதையும் தாண்டி இதை செய்ய நாம் முன்மதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இவ்வுலக செல்வங்கள் அனைத்தும் நிலையானவை அல்ல, அழிந்து போகக்கூடியவை என்றாலும் அவற்றிலும் அவற்றை கையாள்வதிலும் நாம் முன்மதி உடையவர்களாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்.
அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்களைக் கொண்டு நண்பர்களை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்கின்றார். கடவுள் தான் படைத்த எல்லாரையும் செல்வந்தர்களாக படைக்கவில்லை. ஒரு சிலர் பரம்பரை பணக்காரர்களாகின்றனர், மற்றும் சிலர் கடின உழைப்பால் பணக்காரராகின்றனர், மற்றும் சிலர் தங்களது தாராள குணத்தினால் செயல்பாட்டினால் ஏழையானாலும் பணக்காரர்கள் போல் பிறரால் மதிக்கப்படுகின்றனர். சேமிப்பது கடினம், செலவு செய்வது எளிது என்பது பணத்தை மட்டுமல்ல, மற்றவர் மனதில் நாம் ஏற்படுத்தும் நல்லெண்ணம் கூட அப்படித்தான் என்று நாம் கேள்விப்பட்டதுண்டு. அப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றார் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியின் கதாநாயகன். அவர் தனது பணிக்காலத்தில் தான் தனது குடும்பம் என்று மட்டுமே வாழ்ந்து தனக்கு கீழ் பணிபுரியும் பிற மக்களோடு தொடர்பில்லாமல் இருந்திருப்பார். எனவேதான் தனது வேலை தன்னை விட்டு போய்விடப் போகிறதே என்ற பயத்தில் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் மனிதர்களின் கடன் சுமையை குறைக்க எண்ணுகின்றார். தனது வேலை பறிபோகும் நிலையிலும் கூட தனக்காக சொத்து சேர்க்காமல் தனக்கு கீழ் இருக்கும் மனிதர்களின் கடன் சுமையை குறைக்கும் இவன் நல்லவனே என்று எண்ணி மீண்டும் பணியில் அமர்த்துகின்றார் தலைவன். இப்படிப்பட்ட முன்மதியை இயேசுவும் பாராட்டுகிறார். முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று இயேசுவும் தனது சீடர்களுக்கு பலமுறை பல போதனைகள் வழியாக சொல்கின்றார். அதில் இதுவும் ஒன்று. நாமும் நமது வாழ்வில் முன்மதியோடு செயல்பட வேண்டும். அது பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர உபத்திரவமாக இருக்கக்கூடாது. பணியாளர் அதிகமான செல்வமுடைய தலைவனின் செல்வத்திலிருந்து சிறு தொகையை தேவைப்படுவோருக்கு கொடுத்தார். தனது செல்வத்தை குறைக்கவில்லை, இருப்பவனிடமிருந்து இல்லாதவனுக்கு எடுத்துக் கொடுக்கின்றார். இதுதான் முன்மதி. இதில் இருவரையும் அவர் காயப்படுத்தவில்லை, இருவரும் மகிழ்ச்சியடைகின்றனர். நமது முன்மதியோடு கூடிய செயல்பாடுகளும் அவ்வாறே இருக்க வேண்டும். கதை. முன்மதியோடு செயல்பட்டு முன்னேறிய புலவரை பற்றிய கதை. ஒரு நாட்டில் மிகவும் வறுமையில் வாடிய புலவர் ஒருவர் இருந்தார். அவரது மனைவி, பிள்ளைகள் அனைவரும் பசியால் வாடினர். மிகவும் திறமை படைத்த அந்த புலவர், வெறும் திறமை மட்டும் இருந்தால் இப்படித்தான் பசியோடு நமது வாழ்நாளை கழிக்க வேண்டியதிருக்கும்.
முன்மதியோடு சில செயல்களைச் செய்து நமது குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டும் என்று எண்ணினார். அதன்படி சில புதிய கவிதைகளையும் பாடல்களையும் இயற்றிக்கொண்டு செல்வபலம் மிக கொண்ட ஓர் அரசனை அணுகிச் சென்றார். அவர் முன் பாடல்களை பாடி அவரை மகிழ்வித்தார். அரசர் மிகவே மகிழ்ந்து அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். புலவர் சற்று யோசித்துவிட்டு ஒரு சதுரங்க பலகை கேட்டு அதில் முதல் கட்டத்தில் ஒரு நெல்மணி வைத்து அடுத்தடுத்த கட்டத்தில் அந்த நெல்மணியின் அளவை இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என்று கேட்டார். மன்னர் சிரித்துக்கொண்டு, இது போதுமா? தங்கம் வேண்டாமா? வெறும் நெல்மணி போதுமா என்றார். புலவரோ, இது போதும், இதை மட்டும் எனக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். முதல் கட்டத்தில் 1, இரண்டாம் கட்டத்தில் 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512 என நெல்மணியின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போனது. 20ஆம் கட்டத்தில் 5,25,288 உயர்ந்தது. 32வது கட்டத்தில், அதாவது சதுரங்கத்தின் பாதி கட்டத்தில் நெல்மணியின் அளவு 214,75,83,646 உயர்ந்தது. மன்னரும் அமைச்சர்களும் திகைத்து நின்றனர். மன்னர் மீதி இருக்கும் கட்டத்தை நெல்மணியால் நிரப்ப தனது அரண்மனையின் ஒரு பங்கு சொத்து முழுவதையும் இழக்க நேர்ந்தது. புலவர் கேட்டதை பெற்ற மகிழ்வில் தன் இல்லம் திரும்பி தனது குடும்பத்தார் அனைவரோடும் மகிழ்வோடு வாழ்ந்தார். இது அனைத்திற்கும் மூல காரணம் அந்த முதல் கட்டத்தின் ஒரு நெல்மணி மற்றும் அந்த புலவரின் முன்மதி. நாம் எந்த ராஜாவின் அரண்மனையையும் காலி செய்ய வேண்டாம். முன்மதியோடு செயல்பட்டு நம்மையும் நம் அருகில் இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலே போதும். அழிந்து போகும் செல்வம் கொண்டு நண்பர்களையும் உறவுகளையும் பெருக்கி அதன் வழியாக அழியாத இறைவனை அடைய முயல்வோம். பணம் மனிதனை பார்த்து சொன்னது அனைத்தையும் மற, என்னை சம்பாதி. நேரம் மனிதனை பார்த்து சொன்னது அனைத்தையும் மற, என்னை பின்பற்று. எதிர்காலம் சொன்னது அனைத்தையும் மற, என்னோடு போராடு. இறுதியாக கடவுள் சொன்னார், என்னை கொஞ்சம் நினை, இது அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளை நினைப்போம். அவர் நமக்கு அனைத்தையும் தருவார். சும்மா தரமாட்டார். நமது உழைப்பையும் நாம் அதில் போட்டால் மட்டுமே நாம் நினைத்த நிலையை நம்மால் அடைய முடியும். வாழ்வதற்கான செலவு எப்போதும் குறைவுதான். ஆனால் அடுத்தவர் போல வாழ்வதற்கென ஆகும் செலவுதான் அதிகம். எனவே அன்பர்களே, நாமாக வாழ்வோம். இருப்பதில் நிறைவடைவோம். அழியாத செல்வமாகிய ஆண்டவரை அடைந்து நிலைத்த மகிழ்வினை நாமும் பெறுவோம். இறையாசீர் என்றும் நம்மோடும் நம் குடும்பத்திலுள்ள அனைவரோடும் இருக்கட்டும். அழியாத செல்வமாகிய இயேசு என்ற தலைப்பில் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு மறையுரை சிந்தனையை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உலகின் பல நாடுகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை நிலைமைகள் மிகவும் அநீதியான நிலைகளில் மனிதாபிமானமற்ற சூழலில் இருக்கின்றன என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நீதிக்காக பசிதாகம் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் என்னும் யதார்த்தத்தை நீதித்துறையினருக்கான யூபிலியானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 20 சனிக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நீதித்துறை ஊழியர்களுக்கான யூபிலி விழாவின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நீதி இல்லாமல் அரசை நிர்வகிக்க முடியாது. உண்மையான நீதி இல்லாத நிலையில்
உரிமைகளை பெறுவது சாத்தியமில்லை என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், சட்டத்தின்படி செய்யப்படும் ஒரு செயல் நிச்சயமாக நீதியின்படி செய்யப்படுகிறது. நீதிக்கு எதிராக செய்யப்படும் ஒரு செயலை சட்டத்தின்படி செய்வது சாத்தியமில்லை என்றும் எடுத்துரைத்தார். நீதி இல்லாத ஓர் அரசு உண்மையான ஓர் அரசு அல்ல என்றும், உண்மையில் நீதி என்பது ஒவ்வொருவருக்கும் அவரவர் உரிமையை பகிர்ந்து கொடுக்கும் நல்லொழுக்கம் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. மனிதனை உண்மையான கடவுளிடமிருந்து நீக்குவது மனித நீதி அல்ல என்ற புனித அகுஸ்தினாரின் கருத்துக்களை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அவர்கள், சவாலான வார்த்தைகள் நீதி, சட்டம் மற்றும் மனிதர்களின் மாண்பை முழுமையாக மதிக்கும் வகையில் கடவுளை நோக்கி நம் பார்வையை திருப்பி மக்களுக்கான பணியில் நீதியை பயன்படுத்துவதை எப்போதும் வெளிப்படுத்த அவரது அருள் நம் ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கட்டும் என்றும் கூறினார். நீதி மற்றும் அதன் செயல்பாடுகள் சமூகத்தின் ஒழுங்கான வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணின் மனச்சான்றை ஊக்குவிக்கின்ற மற்றும் வழிநடத்துகின்ற ஓர் முக்கிய நற்பண்பாகவும் அமைகின்றது என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், நீதித்துறையின் பரந்த துறையில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றுபவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். ஒன்றிப்பு, தீர்ப்பிடாத தன்மை மற்றும் அனைவரையும் வரவேற்கும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் ஓர் மேய்ப்பு பணிக்கான அணுகுமுறையை நிறுவுவதற்கான அவசரத்தன்மை தேவையாக உள்ளது என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை மாலை ரோமில் உள்ள தூய யோவான் லாத்தரன் பெருங்கோவிலில் ரோம் மறைமாவட்டத்தைச் சார்ந்தவர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களை உள்ளடக்கிய பங்கேற்பு அமைப்புகள் மற்றும் மறைக்கல்வியாளர்களின் உருவாக்கத்தை வலுப்படுத்தும் ஒரு திரு அவையை நோக்கி அனைவரும் உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், ரோம் மறைமாவட்ட ஆயராக தனது மேய்ப்பு பணியின் கீழ் இருக்கும் மக்களை சந்தித்து உரையாடினார். நிகழ்வின் தொடக்கத்தில் உரையாற்றிய கர்தினால் ரெய்னா அவர்கள், மோதலால் இரத்த களரியான உலகத்தால் திகைத்து போன மக்களுக்கு நமது வாழ்க்கையால் எதிர்நோக்கின் சான்றுகளாக இருக்க விரும்புகின்றோம் என்றும் எடுத்துரைத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமடலின் வார்த்தைகள், திருப்பாடல் எண் 34 ஆகியவை வாசித்து தியானிக்கப்பட்ட பின்னர் யோவான் நற்செய்தியில் சமாரிய பெண்ணும் இயேசுவும் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் வாசிக்கப்பட்டன. சீடத்துவத்திற்கு உறுதியளித்து அதன் சுமைகளை தாங்கி அதை தொடர்ந்து செய்பவர்களுக்கும், அதே நேரத்தில் நகரத்தின் திரு அவை சமூகங்களின் கதவுகளை தட்டுபவர்களின் சுமைகளை குறைப்பவர்களுக்கும் நன்றி கூறிய திருத்தந்தை அவர்கள், இந்த கடினமான காலங்களில் அவர்கள் ஆற்றும் பணி மிகவும் விலை மதிப்பற்றது என்றும் எடுத்துரைத்தார். சமாரிய பெண் பற்றிய நற்செய்தி கருத்துக்களை தெரிவிக்கையில், தூய ஆவியாரின் கொடையில் நமது தாகத்தை தணித்து, நமது வறட்சியை பயிரிட்டு, நமது பாதையில் வெளிச்சமாக மாறும் வாழ்வு தரும் நீரை பற்றி கூறிய திருத்தந்தை அவர்கள், ரோம் திரு அவையை புத்துயிர் பெறச் செய்யும் திறன் கொண்ட தூய ஆவியாரிடம் ஒப்படைத்து, இந்த திரு அவையை கூட்டொருங்கியக்கத்தின் பயிற்சி நிலையமாக மாற்ற ஒத்துழைக்க கேட்டுக்கொண்டார். செப்டம்பர் 21 ஞாயிறன்று வத்திக்கானில் உள்ள புனித அண்ணா ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்ற உள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பொது காலத்தின் 25ஆம் ஞாயிறு திருப்பலியினை வருகின்ற செப்டம்பர் 21 ஞாயிறன்று ரோம் உள்ளூர் நேரம் காலை 10 மணியளவில் நிறைவேற்ற உள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 1929ஆம் ஆண்டு முதல் புனித அகுஸ்தினார் சபையாரின் பொறுப்பில் விடப்பட்ட இவ்வாலயமானது 16ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தது. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜூலை 26 அன்று திரு அவை நினைவு கூறும் புனித ஸ்வக்கின் அண்ணா திருவிழாவன்று கர்தினால் ரொபர்டோ பிரவோஸ்டாக இருந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கட்டுமான பணிகள் கொண்ட பழமையான ஆலயமாக உள்ள இந்த புனித அண்ணா ஆலயம் இறைவனின் தாயாம் புனித கன்னிமரியாவின் அன்னையான புனித அண்ணாவை பாதுகாவலராக கொண்டு இயங்கும் வத்திக்கானின் பங்கு ஆலயமாகும். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.